இவன் வேற ஆயில் மாற்றுனோ தீஞ்சு நாற்று அடிக்குது. ஏய், திருப்பி தீஞ்சு நாற்று அடிக்குதுடா. புகை வேற வருது, இன்ஜினில் புகை வேற வருதுடா. எனக்கு வேற பயமாக இருக்குது. இன்ஜினில் இங்கேயே புகை வருது. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. எந்த நேரத்தில் ஆஃப் ஆகவே தெரியாது குசும்புக்காரன். அதனால கரெக்டாக நம்ம டெல்லியிலேருந்து கிளம்பிட்டாங்க ஃபைனலாக. ஆக்சுவலாக சென்னையிலேருந்து கிளம்பிட்டோம். பட் மணி பார்த்தீங்கன்னா 6 ஆயிடுச்சு. 4 மணிக்கு எழுந்தேன் நான். அப்படி கிளம்புறதுக்குள்ளே இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. சத்தீஸ்கர் வரைக்கும் தான் போகிறேன். ஏன்னா அது வந்தாண்ட இப்போ நைட்டில் போகிறது சேஃப் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த கிளைமேட்டுக்கு நம்ம செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமா. அதனால் பொறுமையாக சத்தீஸ்கர் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் போகலாம். முடிஞ்சால் 10 மணிக்கெலாம் போயிடுவேன்னு சொன்னாங்க. 10 மணிக்கெலாம் கூகுள் மாத்தாஜி காட்டுது. பட் ஆனால் போக முடியாது. டோன்ட் பிலீவ் கூகுள் அப்படி சொல்லிட்டாரு ஃப்ரெண்டு ஆகாஷ். ஸோ முடிஞ்சால் மணாலி வரைக்கும் போயிடுறேன். அவர்கிட்ட கேட்டு தான் போனேன் எத்தனை மணிக்கு நான் போகிறேனோ சத்தீஸ்கர்கிட்ட. அவர்கிட்ட கேட்டு தான் போகலான்னு இருக்கேன். ஆகாஷ் ப்ரோ தான் ஹெல்ப் பண்ணார். ஆகாஷ் ப்ரோ இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். போய் பெட்ரோல் டேங்க் ஃபில் வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். டெல்லி வந்து கொஞ்சம் நம்ம ஏரியா மாதிரிலாம் இல்லைங்க, ஃபஸ்ட்டு தான். நம்ம ஏரியா தான் எப்போயுமே செட் ஆகும். பட்டு நம்மளுக்கு டெல்லி ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். மெயின் ஏரியாலாம் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ஏரியாஸில் கொஞ்சம் அப்படி தான் இருக்காங்க. கொஞ்சம் ஏமாந்தால் மொத்தமாக தள்ள அரைச்சிடுவாங்க. இவங்க வாங்கினாங்க. இவன் ஒரு வாட்ச் வாங்கலான்னு ட்ரை பண்ணேன். பெல்ட்டு வாங்கலாங்க. பெல்ட்டு வந்து ஒரிஜினல் பிராண்டு அது இதுன்னு சொல்லி 1500 சொன்னானுங்க. 1500 சொல்லி இந்த நாய் வந்து துக்கான பின்னாடி இவனால தான் இவ்வளோ ரேட்டு. இவன் வந்து 100 ரூபாய்க்கு கேட்டான். 100 ரூபாய்க்கு கேட்டவொடனே அவன் ரொம்ப பேசி கீசி அப்புறம் 100 ரூபா அப்படி ஃபைனல் சொல்லிட்டு வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, ஓகே கிவ் நியூ 100 rupees அப்படி சொல்கிறான். அப்போனா அதுக்கப்புறம் அதே வாங்கி கொஞ்சம் தூரம் வந்தான். அதுக்குள்ளே இன்னொருத்தன் பார்த்துட்டு அந்த பெல்ட்டை பார்த்துட்டு இவன் பெல்ட் வந்து கொஞ்சம் மாதிரி கிராஷாக போட்டுருந்தான் மேலே. ஐ வில் கிவ் வாட் நீங்கள் என்ன ப்ரைஸில் வாங்கினா நான் அதை கொடுக்குறேன் அப்படி சொல்லி கேட்டான். இவன் என்ன சொன்னான், ஐ ஒன்லி 80 rupees பை அப்படி சொன்னான். ஓகே 80 rupees அப்படின்றான். ரொம்ப மார்க்கெட்டில் ஏமாத்துறாங்க. அதனால் உஷாராக போங்க மாதிரி தான். அட கொய்யாவில் பெட்ரோல் பங்கில் என்ன இவ்வளோ கூட்டம்? பெட்ரோலுக்கு இல்லை எல்லாம் கேஸுக்கு கூட்டம் போல். இவன் வேற ஆயில் மாற்றுனோ தீஞ்சு நாற்று அடிக்குது. ஏய், திருப்பி தீஞ்சு நாற்று அடிக்குதுடா. புகை வேற வருது, இன்ஜினில் புகை வேற வருதுடா. எனக்கு வேற பயமாக இருக்குது. இன்ஜினில் இங்கேயே புகை வருது. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. வண்டி அந்த ஹீட்டு குறையிற வரைக்கும் கொஞ்சம் பயமாக இருந்ததுடா. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல தான் நினைக்கிறேன். போயிடுறா கருப்பாடை. ஐயோயோ, வண்டிக்கு பேர் வச்சுக்கிறேன்டி கருப்பேன். ஆமாம், ஏன்னு சொல்ல எந்த நேரத்தில் ஆஃப் ஆகவே தெரியாது குசும்புக்காரன். அதனால
அது ஆக்சிடென்ட் போலாம். மித்தவங்க சொருகிருக்கோம். டேக் எதில் டிவைடரில் விட்டானா? டைமில் நம்ம இதெல்லாம் பார்த்துன்னு இருந்தால் வேலைக்கு ஆகுது. ஒன்று பார்த்துனே இருக்கிட்டு தான். நம்மளை தட்டுக்கு பண்ணாரம் பாடு. பண்ணிட்டாங்கடா. பசி பயங்கரமாக இருக்குதுங்க. வீடு வேறு சரியாக விழ மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. டென்ஷன் ஆஃப் இந்தியா போகுது. கோயில் இல்லை, ஆசிரமம். செக்கிங்க. சரி, ஆனால் பண்ணி போயிடுங்க. மூச்சு வர லைட்டாக முட்டு. இங்கேயே எப்படி இருக்கு, மேலே எப்படி இருக்குன்னு தெரில. இன்னும் பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சண்டிகருக்கு. நம்ம 11 o'clockலாம் போயிடுவோன்னு போட்டிருக்கு. எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரில. அங்கே போயிட்டு மேக்ஸிமம் நான் நல்லா இருந்துச்சுன்னா மணாலி போயிடலான்னு பிளான் பண்ணிட்டேங்க. அப்பயும் அவர் சொன்னார் கூகுள் மேப்பு நம்பி போவாதன்னு. பாப்போம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப இருட்டாச்சுன்னா அவன் டேஞ்சரு. இருட்டுக்கு முன்னாடி லேண்ட்ஸ்கேப்லாம் வரும் அப்படி இப்படின்னு பயமுத்துனாரு. செம்ம கூலிங்காக இருக்கு ஏரியா. அப்பா
இன்னும் போக போக எப்படி இருக்கும்னு தெரில, பயங்கரமாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே போகிற ஃபீல் இருக்குது. வெல்கம் டு ஹரியானா ஸ்டேட். பயங்கரமாக இருக்குது என்ட்ரன்ஸில். இது அப்பா, பெட்ரோல் பங்க் ரைட்டில் இருந்தது, லெஃப்ட்டில் என்ன ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தால் பெட்ரோல் போட்டு போகலாம். ரயில்வே ட்ராக் அப்படியே போகும்போதே ட்ரெயினை பார்த்தா சூப்பராக இருக்கும். சரி ஃபஸ்ட்டுங்க